நம்ம வந்து பேசிக்கான இன்புட் அண்ட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். நார்மலாக ஒரு இதை பிரிண்ட் பண்ணோம், அவுட்புட் காட்டணும்னா நம்ம பிரிண்ட் கொடுப்போம். பிரிண்ட்டுக்குள்ளே ஹலோ அப்படின்னு கொடுத்துருவோம். இங்கே ரன் பண்ணோன்னா நமக்கு ஹலோ பிரிண்ட் ஆகும். இப்போ நான் 2 ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணுறேன். வேர்ல்டு பிரிண்ட் பண்ணோன்னா ஹலோ வேர்ல்டு ரெண்டுமே வேறு லைனில் பிரிண்ட் ஆகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா எண்டுன்னு ஒரு பேராமீட்டர் கொடுக்கலாம். கமா எண்ட் ஈக்குவல் டு வாட்ஸ் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா பாருங்க ரெண்டுமே ஒரே லைனில் பிரிண்ட் ஆச்சு. இங்கே நான் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு பதிலாக ஒரு கமா தரலாம். ஹலோ கமா வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆயிடுச்சா. இங்கே வந்து இன்னொரு இது இருக்குது, செப்பரேட்டர் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. நான் வந்து இங்கே ஹலோ கமா 2024 கமா வேர்ல்டுன்னு கொடுக்குறேன். இப்போ இது மூணுமே தனித்தனி கண்டென்ட். இப்போ நான் இது மூணுத்துக்கும் நடுவில் வந்து செப்புன்ற ஒரு பேராமீட்டருக்குள்ள ஒரு நடுவில் வந்து கமா கொடுக்குறேன். கமா கொடுத்து ரன் பண்ணனா இப்போ பாருங்கள் ஹலோ கமா 2024 கமா வேர்ல்டுன்னு வந்திருக்கு. இது செப்பரேட்டருக்கு பதிலாக நான் வந்து டாட் கொடுத்தேன்னா ஹலோ டாட் 2024 டாட் வேர்ல்டுன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம எண்ட் பேராமீட்டர் செப்பரேட்டர் பேராமீட்டர்லாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து அவுட்புட்டை வந்து ஃபார்மேட் பண்ணலாம். எப்படின்னா நான் வந்து ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து வேல்யூ வந்து 5, பிக்கு வந்து 10. நான் பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூஸ்லாம் வேணும்னா வேல்யூ ஆஃப் ஒரு curly bracket value of a is curly bracket and b is curly bracket கொடுத்துட்டு quotes முடிஞ்சதுக்கு அப்புறம் டாட் ஃபார்மேட் அதுக்குள்ள வந்து இந்த வேரியபிளோட நேம் a, b கொடுத்து நான் ரன் பண்ணா 5, 10 வந்துருச்சா. இங்கே நம்ம எந்த ஆர்டரில் தரோமோ அந்த ஆர்டரில் தான் இந்த பேரந்தசிஸ் இருக்கிற இடத்துல ஃபில் ஆகும். இதுவே நான் பி கமா ஏன்னு தரேன். பாருங்க 10 5 பிரிண்ட் ஆயிருக்கா, இங்கே 5 10 பிரிண்ட் ஆயிருக்கா. இது வந்து அவுட்புட் ஃபார்மேட்டிங் சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் பேர் அவுட்புட் ஃபார்மேட்டிங். இப்போ நம்ம வந்து நம்மளா ஹார்ட் கோட் பண்ணுறோம். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும்னா அதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போ ஏன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இன்புட்டுன்னு கீவேர்ட் இருக்குது. இன்புட் கீவேர்டில் ஒரு ப்ராம்ப்ட் தரேன், என்டர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் தரேன். இது வந்து ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. என்டர் த நம்பர் பின் தரேன். தந்துட்டு நான் ஏ வந்து பிரிண்ட் பண்ணுறேன். நான் இதை கிளியர் பண்ணிடுறேன். ரன் பண்ணனா இது வந்துருச்சா ப்ராம்ப்ட். இப்போ நான் நம்பர் என்டர் பண்ணுறேன், 5 பிரிண்ட் பண்ணுறேன்னா எனக்கு 5 வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் ஒரு மேஜரான இஷ்யூ இருக்குது. என்னென்னா இப்போ இந்த ஏவோட டைப்பை நம்ம செக் பண்ணோம்னா டு 5 ஸ்ட்ரிங்குன்னு வர பாருங்கள். ஏவோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங்குன்னு இருக்கும், என்னதான் நம்ம இன்டீஜர் கொடுத்தாலும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இன்புட் வாங்குறப்பவே அதை வந்து டைப் கேஸ்ட் பண்ணிடலாம். இன்டின்னு கொடுத்து ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோன்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்டர் பண்ணுறேன், 5 தரேன். பாருங்கள் ஏவோட வேல்யூ வந்து இன்டீஜர் நமக்கு வந்துருச்சு. ஸோ தட்ஸ் இட். இதுதான் பேசிக்கான இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்.
இதில் நம்ம என்ன மாதிரிலாம் பண்ணலாம்னா லைக் ஏ வாங்கிட்டேன், அதே மாதிரி வந்து பி வாங்கிடுறேன். காப்பி பி வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். லைக் ஏ ப்ளஸ் பி. The addition of A and B is அப்படின்னு கொடுத்து நான் கொடுக்குறேன். பிரிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு வாடி நான் 4ன்னு கொடுக்குறேன், அப்புறம் 5ன்னு தரேன், 6ன்னு தரேன். எனக்கு வந்து ஆன்சர் வந்து 10ன்னு வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணலாம்.